Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சொல்ல எதுக்குனா கை வச்சீங்க? தமிழ் கவர்மெண்ட்லாம் இல்லனா அவ ஏன் முன்னாடி அவ அடிச்சீங்க? ஏன் அடிச்சீங்க? அடிச்சீங்க அவ அங்க போனாங்க. அடிச்சு போனாங்க அடிச்சாங்க. எங்க பிட் ஆள காட்டுமா பிட் பாயிட் இளங்க காட்டுமா. அண்ணா கேவலமா பாக்குற போ. சும்மா ஒருத்த மேல கை வைப்பீங்க சும்மா வைப்பீங்களா? அவன் எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்தானே அடிப்பண்டா. சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளியூர் சென்றுவிட்டு சேலம் புதிய பேருந்து நிலையம் வந்தடைந்துள்ளார். அங்கிருந்து அவர் வீட்டிற்கு செல்வதற்காக ராபிடோவில் பைக் ஒன்றை புக் செய்துள்ளார். அந்த ராபிடோ வாகன ஓட்டுநரும் புதிய பேருந்து நிலையம் முன் வந்துள்ளார். இளைஞர் ராபிடோ ஓட்டுநரிடம் ஓடிபி சொல்லிக் கொண்டிருந்த போதே 5ற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களை நோக்கி வந்துள்ளனர். பின்னர் இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? இரு போலீஸுக்கு போன் பண்றேன் என ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டியதாக கூறப்படுகிறது. ராபிடோ ஓட்டுநர் வாகனத்தை ஓரத்தில் நிறுத்த வாகனத்தை எடுத்தபோது ஆட்டோ ஓட்டுநர்கள் கல்லை எடுத்து பைக்கை நோக்கி வீசியதாகவும் அதிர்ஷ்டவசமாக அந்த கல் அவர் மீது படவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆக்ரோசத்தோடு ஓடி வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ராபிடோ ஓட்டுநரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததாக தெரிகிறது. இதில் பயந்து போன ராபிடோ ஓட்டுநர் தப்பித்தால் போதும் என்ற மனநிலையில் அங்கிருந்து உடனே தப்பித்து சென்றுள்ளார். இதனை பார்த்து அதிர்ந்து போன ராபிடோ புக் செய்த இளைஞர், நீங்க எப்படி அவரை அடிப்பீங்க என வாக்குவாதம் செய்ய, அவன் திருடனா அவனை அடிச்சோம் என கூறியுள்ளனர். மேலும் எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தால் அடிக்கதாண்டா செய்வோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சொல்ல எதுக்குனா கை வச்சீங்க? இப்போ சொல்லுங்க எதுக்கு நீ அவன ஆப் என்ன ஆப் சொல்ல? நான் ஆப்ல புக் பண்ணனும் அதுக்கு கையில கை வைப்பீங்க? தமிழக கவர்மெண்ட்லாம் இல்லனா தமிழக கவர்மெண்ட் உனக்கு ராபிடோ அவ ஏன் முன்னாடி அவ அடிச்சீங்க? ஏன் அடிச்சீங்க? அடிச்சீங்க அவ அங்க போனாங்க. அடிச்சு போனாங்க அடிச்சாங்க. எங்க பைக் ஆள காட்டுமா பிட் பாயிட் இளங்க காட்டுமா. இளங்க பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுமா. அடிச்சீங்க வண்டியில கேவலமா இருக்கு. அண்ணா கேவலமா பாக்குற போ. சும்மா ஒருத்த மேல கை வைப்பீங்க சும்மா வைப்பீங்களா? அவன் எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்தானே அடிப்பண்டா. நடந்ததை வீடியோ எடுத்த அந்த இளைஞர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு, அவரும் பிழைப்புக்காகத்தானே பைக் ஓட்டுகிறார், எப்படி இவர்கள் இப்படி செய்யலாம் என கேட்டதோடு அங்கிருந்த ஒருவர் கூட தட்டி கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நேற்று சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ராபிடோ புக் பண்றேன். ராபிடோ புக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, அவர் சேலம் உள்ள பஸ் எல்லாம் என்டர் ஆகுதுல்ல, அங்க வந்து வண்டி நிறுத்ததாக நான் ஓடிபி சொல்றேன். ஓடிபி சொன்ன உடனே 5 பேர் அந்த பின்னாடி இருந்து வராங்க. வந்து வண்டி அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க வந்து என் வயிற்றுல அடிக்கிறதுலாம் தப்பாப்பா, இதெல்லாம் ஓட்டலாமா, இதெல்லாம் இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து இதுப்பா எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐக்கு தான் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியாது. எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி உனக்கு வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. அவர் போய் வண்டி கொஞ்சம் சைட்ல அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நிறுத்தாரு. நிறுத்தினோடனே என்ன கூப்பிடா, நான் போய் உட்கார்ந்த உடனே பின்னாடி திரும்பி பார்க்க அப்படியே வராங்க குடு குடுன்னு ஓடி. இவ்வளவு பேர் அயனோ கல்லோ தூக்கி அடிக்கிறாங்க. அந்த டயர்ல பட்டு கீழே உழுவுது. நான் என்னடா உழுவுது அப்படின்னு திரும்பி பார்க்க, அதுக்குள்ள முன்னாடி வந்து ராபிடோக்காக ஓங்கி அலைகிறாரு. ஓங்கி அலைஞ்ச உடனே நான் இறங்க, அவரு டக்குன்னு ஓடி போயிட்டாரு. அவராலே ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சுத்தி 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. அவரும் முன்னாடி போயிட்டாரு. அவர் எங்க போனாலும் எனக்கு ஐடியா இல்லை. நான் இறங்கி எனக்கு கத்துறேன் இந்த செஞ்சாம எனக்கு அவ்வளவு கோவம். எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என் கண்ணு முன்னாடி எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என்ன வேணா பண்ண, நீ யாரை வேணா இதை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கோவம். அது கேட்டா நான் வந்து அவர் பிக் பேக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லுவேன். நான் வந்து அப்பெல்லாம் அவர் அடிக்கல அப்படின்னு சொல்லி சுத்தி 4 பேர் நிற்காங்க. மக்களும் இருக்காங்க, அங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க. என்ன விலைக்கு விட்டுறாங்க, தம்பி எல்லாம் வேணாம் அப்படின்னு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் ஆட்டோவில் சென்றால் அதிக விலை கேட்கிறார்கள் என்பதால் தான் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களை புக் செய்கிறார்கள். ஒருவேளை அப்படி சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் காவல்துறையில் புகார் அளிக்கலாமே. அதை விட்டுவிட்டு எப்படி அவர்கள் தாக்கலாம்? அவர்களை தாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? திமிரான தொனியில் மிரட்டல் விடும் இதுபோன்ற நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர். நான் வந்து என்னால முன்னாடி 4-5 பேர் இருந்தாங்க, என் கூட எவனும் இல்லை. என்னால் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. நான் வந்து என் மீட்டிங்காக வந்து நான் காலேஜ் கிளம்பிட்டேன். ஆனால் இது வந்து
இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க போல. இது வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கு ஒருத்தர் அரைஞ்சு அபியூஸ் பண்ணுறாங்க உட்காந்து. கேட்ட என்ன நான் போய் கேட்டால் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை, நீ ஏன் நடுவில் வரா அப்படிங்கிறானுங்க. நான் ஆட்டோக்காரன் என்ற பாடலில் இரக்கமுள்ள மனசுக்காரன்டா என்ற வரி வரும். ஆனால் இது போன்ற சம்பவங்களால் இரக்கம் என்பது ஒன்று உண்டா என கேட்க வைப்பதாகவும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் தற்போது பள்ளப்பட்டி காவல் நிலைய போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.